ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. வேலை மற்றும் நேரம் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்கில் கடந்த 12 வருஷமாக டிஎன்டிஇடி தேர்வுகளில் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் எளிமையான கேள்விகள் முதல் கடினமான கேள்விகள் வரை நாங்கள் வரிசைப்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதனால் வீடியோவோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கின்றனர். ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் முடிப்பார். அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏ 12 நாளில் முடிப்பார். அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வச்சுக்கணும். பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்குறாங்க. அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏவும் பியும் சேர்ந்து 8 நாளில் முடிப்பாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா இருக்குது. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஏபி பை ஏ ப்ளஸ் பின்றது தான் ஃபார்முலா. 2 பேரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார்கள். அப்போ ஏபி பை ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 8. இதில் ஏ இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவுக்கு பதிலாக 12, பி அப்படியே வச்சுக்கிறேன். பை ஏ ப்ளஸ் பி, 12 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம பியை கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ 3 12 ஈர்நாள் 8. இப்போ 3b இந்த பக்கம் இருக்குது. இந்த 3b இங்கே குறுக்கு பெருக்கல் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா 12 2ஆல் பெருக்குனா 24 ப்ளஸ் 2bன்னு வருது. இந்த 2b இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 3bயில் 2b போனால் b இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ b மட்டும் அந்த வேலையை தனியாக செய்திருந்தால் 24 நாட்களில் முடிப்பார். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, ஒரு வேலையை ஏ ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் முடிப்பார்கள். பி மட்டும் 10 நாட்கள் வேலை செய்துவிட்டு அந்த வேலையை விட்டு செல்கிறார். மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் தனியே எத்தனை நாட்கள், ஏ மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்? கணக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது பி. அவர் 10 நாள் செய்கிறார். அவர் ஏ கூட சேர்ந்து வேலை செய்யலை. அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுறார். அதுக்கப்புறம் ஏவை கூப்பிடுறாங்க வேலைக்கு. அவர் மீதி எத்தனை நாளில் முடிப்பார்? அதுதான் கேள்வி. பி என்பவர் 15 நாளில் வேலையை முடிப்பார் அப்படின்னா அவர் ஒரு நாளில் செய்யும் வேலையின் பங்கு, ஒரு நாளில் செய்யும் வேலையின் பங்கு முக்கியமான விஷயம் கவனிங்க. ஒரு நாளில் அவர் 15ல் ஒரு பங்கு வேலையை செய்வார். சரிங்களா? இவர் எப்படி சார் அப்படின்னா இதனுடைய தலைகீழி தான் இங்கே போடணும். அடுத்து அவர் 10 நாள் வேலை செய்கிறார். ஒரு நாளில் 1/15 அப்படின்னா 10 நாளில் 10/15, அதாவது இதை நம்ம 10ஆல் பெருக்கிடுறோம். அப்போ பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 2 5 10 3 5 15, 3ல் 2 பங்கு வேலையை அவர் முடித்து விடுகிறார். அப்போ மீதி இருக்கிற வேலை, இப்போ பி போயிடுறாரு இல்லையா, மீதி எவ்வளோதான் வேலை ஆகுதுன்னு பார்த்தா 3ல் 2 பங்கு வேலையை ஒரு வேலையிலிருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 1/3 பங்கு. ஸோ மீதி வேலை 1/3 பங்கு. இந்த வேலையைத்தான் யார் செய்ய போகிறாங்க? ஏ செய்ய போகிறாங்க. அடுத்தது ஏ ஒரு நாளில் செய்யும் வேலை, ஒரு நாளில் செய்யும் வேலை என்ன? அவர் ஏ ஆனவர் என்ன பண்ணுவார்? 18 நாளில் முடிப்பார். அவர் ஒரு நாளில் அதனுடைய தலைகீழி 18ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பார். ஓகேவா? இப்போ மீதி வேலையை இவர் செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்? அதாவது மீதி வேலையை இவர் 18ல் ஒரு பங்கு ஸ்பீடில் செஞ்சால் நமக்கு நாட்கள் கிடைத்துவிடும். அப்போ 1/3 அப்படியே போடுங்க. வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கலை போடுங்க. இதனுடைய தலைகீழியை போடுங்க. 18/1. இது பின்ன வகுத்தலுக்கான மெத்தட். என்ன ஆகுது?
6 3 18. நமக்கு என்ன வருது அப்படின்னா 6 நாட்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இது மாதிரி வேலையை விட்டுட்டு போகிற கணக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அடிக்கடி கேட்குற கேள்வியாகவும் இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு டைப்பு. இதில் என்னென்னா, இவரை விட இவர் இத்தனை மடங்கு திறமையானவர் அப்படின்ற கேள்விகள் கேட்குறாங்க. பாருங்க, ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு திறன் கொண்டவர். இருவரும் சேர்ந்து 14 நாட்களில் வேலையை முடிக்கிறார்கள். அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது பாருங்க, ஏ ரொம்ப திறமையானவர் பியை விட. பி ஒரு வேலையை 2 நாளில் முடித்தா ஏ என்ன பண்ணுவார்? ஒரே நாளில் முடிப்பார். இதுதான் கான்செப்டு. அப்போ பி அந்த வேலையை 2x நாளில் முடிக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ ஏ என்ன பண்ணுவார்? எக்ஸ் நாள்லே முடிச்சிடுவார். ஏன்னா அவரை விட இவர் 2 மடங்கு திறன் கொண்டவர். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 14 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா நாம் இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் என்பது தான் கேள்வி. ஃபார்முலா என்ன? இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அதற்கான ஃபார்முலா ஏபி பை ஏ ப்ளஸ் பி. இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. 14 நாள். ஏ என்பது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அடுத்தது பி என்பது 2xன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் இன்ட்டு 2x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2x. இப்போ நாம் சுருக்கிறோம். என்ன சார் அப்படின்னா, எக்ஸு ப்ளஸ் 2x இதை 3xன்னு வச்சுக்கிறோம். ரெண்டுத்தையும் கூட்டுறோம். எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகுது. அப்போ என்ன இருக்குது? 2/3x இஸ் ஈக்குவல் டு இந்த 14. 2 7 14. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 7ஆல் பெருக்குனா 21 நாட்கள். ஸோ விடை 21 நாட்கள். ஏ அந்த வேலையை 21 நாளில் முடிப்பார். ஆப்ஷன் ஏ 21 days. அடுத்த கணக்கு பாருங்க. ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார். பி அதே வேலையை 15 நாளில் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்து ரூபாய் 1500 சம்பாதித்தால் ஏயின் பங்கு எவ்வளவு? இவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்லாம் கேட்கல. 2 பேருக்கும் 1500 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா ஏ எவ்வளோ பங்கு எடுத்து போகணும், பி எவ்வளோ பங்கு எடுத்து போகணும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஏ 10 நாளில் முடிப்பார், பி 15 நாள் ஆக்குவார். அப்போ ஏவுக்கு அதிக சம்பளம் வரும், ஏன்னா அவருடைய திறன் அதிகம். பி 15 நாள் ஆக்குவார், அவருக்கு திறன் கம்மி, அவருக்கு குறைந்த சம்பளம் வரும். இந்த ஸ்கீம் இப்போ இருந்தால் நல்லா இருக்கும்ல. வீடு கட்டும்போது கூட சில கொத்தனாருங்க வேகமாக வேலை செய்வாங்க, இருந்தாலும் அவங்களுக்கும் அதே சம்பளம் தான். சில கொத்தனாருங்க ஸ்லோவாக செய்வாங்க, அவங்களுக்கும் அதே சம்பளம் தான். ஆனால் இந்த ஸ்கீமு நல்லா இருக்கு. இப்போ பாருங்கள், ஏவுக்கு தானே அதிக பங்கு வேணும். ஏவுக்கு எவ்வளவு பங்கு வேணும்னா பி எத்தனை நாளில் முடிப்பாரோ அதை ஏவுக்கு பங்காக கொடுத்துடணும். ஏ எத்தனை நாளில் முடிப்பாரோ அதை பியின் பங்காக கொடுத்துடணும். அப்போ இவங்க 2 பேருக்கும் சம்பள விகிதம் 15:10 which is equal to 3:2. அப்போ ஏவுக்கு 3 பங்கு சம்பளம், பிக்கு 2 பங்கு சம்பளம் கொடுக்கணும். மொத்த சம்பளம் 1500. அதில் ஏவோட பங்கு 3, மொத்த பங்கு 5. மொத்தத்தை கீழே போடுங்க, ஏவோட பங்கை மேலே போடுங்க, சம்பளத்தை பெருக்கி போடுங்க, ஆன்சர் வந்துடும் பாருங்க, 9,000 ரூபாய். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறதா இருந்தாலும் சரி, பேப்பர் 2 படிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பேப்பர் 1க்கு 5 சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர், 5 கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. ஸோ இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். அதே போல் பேப்பர் 2க்கு 8 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது, அதுவும் ஆன்சரோடு இருக்குது. ரெண்டுத்துலேயுமே ஆன்சர் இருக்குது. அடுத்தது நாங்களே தயாரித்த சைக்காலஜி மெட்டீரியல், இதில்
1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட PDF இருக்கு. இது தற்போதைய சிலபஸ் படி தயாரிக்கப்பட்டது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் சேரணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த கேள்வி செம இன்ட்ரெஸ்டிங்கு. இதுவும் திறன் கேள்வி, ஆனால் சதவீதத்தில் கேட்கப்பட்டிருக்கு. ஏ ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார். பி என்பவர் ஏஐ விட 60% அதிக திறன் கொண்டவர். அதே வேலையை பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுதான் கேள்வி. பாருங்களேன். ஏ என்பவர் 100% திறமை இருந்ததுன்னா பி என்பவருக்கு 160% திறமை இருக்கு. ஏன்? அவர் ஏஐ விட 60% திறமை வாய்ந்தவர். இப்போ திறன் இங்கே எழுதுறேன். திறன் 100% இருந்தால் நாட்கள் 12 நாளில் வேலையை முடிப்பாங்க. 160% இருந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், திறன் அதிகமானால் நாட்கள் குறையும். அப்போ இது எதிர்மாறல். இப்போ என்ன பண்ணணும்? எதிர்மாறல்னா மேலே கருத்தை பெருக்கிக்குங்க, கீழே கருத்தை பெருக்கிக்குங்க, சமப்படுத்துங்க. 100 பெருக்கல் 12 இஸ் ஈக்குவல் டு 160 பெருக்கல் எக்ஸ். அவ்வளோதான். இப்போ நீங்கள் 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 4 16, 3 4 12. இது 2ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 2 2 4, I 2 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I 15/2 விச் இஸ் ஈக்குவல் டு 7.5 நாட்கள். அப்போ பி மட்டும் அந்த வேலையை செய்தால் 7.5 நாளில் முடிப்பார். ஆனால் ஏ 12 நாளில் முடிப்பார். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 6வது கேள்வி. எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்டில் முடிப்பாங்க. ஒய் அதே வேலையை 24 நாட்களில் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலை செய்து ரூபாய் 42,000 சம்பாதித்தால் ஒய்யின் பங்கு எவ்வளவு? ஸோ 2 பேரும் சேர்ந்து 42,000 சம்பாதிக்கிறாங்க. எக்ஸு 18 நாளில் முடிப்பார், ஒய் 24 நாளில் முடிப்பார். அப்போ எக்ஸுக்கு 24 பங்குகளும் ஒய்க்கு 18 பங்குகளும். பாருங்கள், எக்ஸுக்கு 24, ஒய்க்கு 18 பங்கும் கொடுக்கணும். இது 6ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 4:3ன்னு வருது. மொத்தம் 42,000. அதில் ஒய்யோட பங்கு என்ன அப்படின்னா 3 பங்கு. மொத்த பங்கு என்ன அப்படின்னா 4 3 7 பங்கு. 6 7 42. 3 0 அப்படியே போடுங்க. 3 6 18. அப்போ நமக்கு ஒய்க்கு எவ்வளோ கொடுக்கணும்? 18,000 கொடுக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் 20 நாட்கள் வேலை செய்த பிறகு பி வெளியேறினார். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சு? 20 நாள் கழிச்சு பி வேலையை விட்டு கிளம்பிட்டாரு. மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் தனியாக செய்கிறாரு. அதுக்கு அவருக்கு 20 நாள் ஆச்சு. அப்படின்னா ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதான் கேள்வி. 2 பேரும் சேர்ந்து 30 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஏவும் பியும் ஒரு நாளில் செய்யும் வேலையின் பங்கு இஸ் ஈக்குவல் டு 30ல் 1 பங்கு. அப்போ இவங்க 2 பேரும் 20 நாள் ஒன்றா வேலை செஞ்சாங்க இல்லையா? அப்போ எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கன்னா 20 பெருக்கல் 1/30, 20/30 விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 பங்கு வேலையை அவர்கள் இருவரும் சேர்ந்து முடித்து விட்டார்கள். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி என்பது 1 - 2/3 விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 பங்கு வேலை இருக்கு. இந்த 1/3 பங்கு வேலையை ஏ எத்தனை நாளில் முடிச்சாரு அப்படின்னா 20 நாளில் முடிச்சார். அப்போ அவரு தனியாக செஞ்சிருந்தா எத்தனை நாளில் முடிப்பார்?
இதை ஒரு முழு பங்காக மாற்றணும்னா 3ஆல் 2 பக்கமும் பெருக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பங்கு வேலை வந்துடும். ஒரு பங்கு வேலை 60 நாட்களில் முடிப்பார். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சிருந்தா 60 நாள் ஆயிருக்கும். 8வது கேள்வி, ஏ மற்றும் பி ஆகிய இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாளில் முடிப்பாங்க, 20 நாளில் முடிப்பாங்க. ஏ 12 நாளில் முடிப்பாங்களாம், பி 20 நாளில் முடிப்பாங்களாம். இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்கின்றனர். பிறகு ஏ வெளியேறுகிறார். 3 நாள் வேலை செஞ்சுட்டு ஏ கிளம்பிடுறாரு. மீதமுள்ள வேலையை பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரிங்க. இப்போ ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஃபார்முலா ஏபி பை ஏ ப்ளஸ் பி நாட்களில் முடிப்பாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 12 × 20 டிவைடட் பை 12 20 கூட்டுங்க 32. ஸோ பாருங்கள், 3 12, 8 நாள் 32, 2 நாள் 8, 5 நாள் 20. ஸோ 15/2 நாட்களில், அதாவது 7.5 நாட்களில் அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிப்பார்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யும் வேலை இஸ் ஈக்குவல் டு இதனுடைய தலைகீழி 2/15 பங்கு. அவங்க 2 பேரும் 3 நாள் சேர்ந்து வேலையை செஞ்சாங்க. அப்போ 3 நாட்களில் செய்த வேலை இஸ் ஈக்குவல் டு இதை 3ஆல் பெருக்கிடணும். 3 2 6 6/15 பங்கு. அப்போ மீதி வேலை தானே அடுத்து கேட்பான். மீதி வேலை என்பது 1லேருந்து இந்த 6/15 கழிச்சிட்டிங்கன்னா வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு 15ல் 6 போனால் 9/15, which is equal to 3 9 5 5. இன்னும் 5ல் 3 பங்கு வேலை இருக்கிறது. இந்த 5ல் 3 பங்கு வேலையை பி மட்டும்தான் செய்ய போறாரு. 5ல் 3 பங்கு வேலை பி ஒரு நாளில் செய்யும் வேலையின் பங்கு என்ன அப்படின்னா 1/20. ஏன்னா அவர் 20 நாளில் முடிப்பார், அதனுடைய தலைகீழே எழுதிடுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 3/5 பெருக்கல் 20/1, 4 5 20. ஸோ மொத்தத்தில் 12 நாளில் அவர் மீதி வேலையை முடிப்பார். இதுவரை டிஎன்டிஇடிக்கு நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். லிங்க் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை நாம போட்ட வீடியோக்கள் அனைத்துமே கிடைக்கும். 9வது கேள்வி, ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர். அடுத்து பாருங்க, பி மற்றும் சி இணைந்து 15 நாட்களில் முடிக்கின்றனர். சி மற்றும் ஏ இணைந்து 20 நாட்களில் முடிக்கின்றனர். ஏ பி சி மூவரும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இது பாருங்க, மாற்றி மாற்றி பேரா ஒர்க் பண்ணுறாங்க. கடைசியாக இவங்க 3 பேரும் வேலை ஒன்றா செஞ்சிருந்தா எத்தனை நாட்டில் முடிப்பாங்க அப்படின்றது கேள்வி. இப்போ ஏ மற்றும் பி ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு இஸ் ஈக்குவல் டு, ஏவும் பியும் 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ 12ல் 1 பங்கு வேலையை செய்வார்கள். அப்போ பியும் சியும் ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு 1/15. அடுத்து சியும் ஏவும் ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு, ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து 20 நாளில் வேலையை முடிப்பாங்க, 1/20. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறோன்னு வச்சுக்கோங்க. 2A இருக்கும், 2B இருக்கும், 2C இருக்கும். அதாவது 2 × A + B + C. அதாவது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செய்யும் வேலையின் அளவின் 2 மடங்கு என்பது, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 1/12 + 1/15 + 1/20. இதை நாம் எல்சிஎம் 60ன்னு எடுக்கிறோம். 5 12 60, 4 5 60, 3 20 60, which is equal to 9 12/60.
ஒரு 12 12 5 12 60. இப்போ 2 மடங்கு இல்லையா, நாம் கண்டுபிடிக்க வேண்டியது a + b + c தான். அப்போ இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷனில் வந்துடும். அப்போ a + b + c 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு 1/5 × 2 which is equal to 1/10. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து 10 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. இதனோட தலைகீழி. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 10வது கேள்வி, A, B மற்றும் C ஆகியோர் ஒரு வேலையை 24, 6 மற்றும் 12 நாட்களில் முடிப்பர். A 24, B 6, C 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? A 24 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு 24ல் 1 பங்கு. B வேலை ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு 6ல் 1. C ஒரு நாளில் செய்வது 12ல் 1. 3 பேரும் சேர்ந்து செய்வது இது 3த்தையும் கூட்டுவதற்கு சமம். 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்வது which is equal to 24 தான் LCM. 1 அப்படியே போடுங்க. 4 6 24, 2 12 24, எல்லாத்தையும் கூட்டுங்க. 7/24 பங்கு. அப்போ நாட்கள் என்ன? இதனுடைய தலைகீழி 24 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 3 21, மீதி 3 /7. ஸோ எங்கே இருக்க ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இப்படியெல்லாமா கேள்வி கேட்பாங்கன்ற மாதிரி அப்படியெல்லாம் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? 12 ஆண்களும் 16 சிறுவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்க முடியும். 13 ஆண்களும் 24 சிறுவர்களும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாட்களில் முடிக்க முடியும். அப்படின்னா ஒரு ஆணின் தினசரி வேலை திறனும் ஒரு சிறுவனின் தினசரி வேலை திறனுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்க. ஆண்கள் அப்படின்றவங்க மேல், அவங்கள எம்னு வச்சுக்குவோம். சிறுவர்களை பாய்ஸ்ன்னு வச்சுக்குவோம், பி. இவங்க 2 பேரும் வேலை செஞ்சால் எப்படி 5 நாளில் வேலையை முடிப்பாங்க. அதே மாதிரி 13 ஆண்களும் 24 சிறுவர்களும் சேர்ந்து வேலை செஞ்சால் 4 நாளில் முடிப்பாங்க. இப்போ முதல் லைனுக்கு வரேன். 12 ஆண்கள், அதுவும் கூட ஒரு 16 சிறுவர்கள், இவங்க வேலை செஞ்சால் 5 நாளில் முடிப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு 1/5 பங்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிட்டிங்களா? அடுத்தது போகலாமா? இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன் சார் அப்படின்னா, நம்ம இதை 4ஆல் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ 4 மடங்காக இருக்குது. 3m + 4b is equal to 1/20. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் ரெண்டாவது, 13 ஆண்கள் 24 சிறுவர்கள் 2 பேரும் வேலையை செஞ்சால் 4ல் 1 பங்கு வேலையை முடிப்பாங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணி நம்ம எம்ஐயும் பிஐயும் கண்டுபிடிச்சோம்னா கணக்கு முடிஞ்சு போச்சு. சார் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது சார், செஞ்சு காட்டுங்க சார் பார்க்கலாம். அதானே சொல்கிறீங்க? நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன், 6ஆல் பெருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 18m + 24b is equal to என்னது, ஈக்குவல் டு 3/10. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை கழிச்சிட்டேன் அப்படின்னா 5mன்னு வரும். இதை கழிக்கிறதால மைனஸ் போடுறதால இந்த 24b கேன்சல் ஆகிடுது. அடுத்தது 3/10ல் இருந்து 1/4 கழிக்க வேண்டும். அப்படி கழிச்சிங்கன்னா 1/20 அப்படின்னு வரும். அப்போ m இஸ் ஈக்குவல் டு, m இங்கே போட்டுடுறேன், m இஸ் ஈக்குவல் டு, இந்த 5 கீழே வந்தால் பெருக்கலாக மாறுது, 1/100. ஸோ நம்ம m கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர். m எதையாவது கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி, இதுதான் ஈஸியான இது.
ஈக்குவேஷன். அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் பியை கண்டுபிடிச்சிடலாம். 3 × 1/100 ப்ளஸ் 4b இஸ் ஈக்குவல் டு 1/20. ஸோ பாருங்கள், இது இந்த பக்கம் போகுது. அப்போ 4b இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 1/50. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1/200. ஸோ நம்ம பியையும் கண்டுபிடித்து விட்டோம். இப்போ இவர்களுக்கான திறன்களின் விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது m/b இஸ் ஈக்குவல் டு m என்ன 1/100. 100ல் ஒரு பங்கு வேலையை செய்வார். அடுத்தது b என்ன, அவர் 200ல் ஒரு பங்கு வேலையைத்தான் செய்வார். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், பின்னங்களை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், மேலையும் கீழையும் 200ஆல் பெருகிட்டா எனக்கு கேன்சல் ஆகிவிடும். பாருங்க, 200ஆல் பெருக்கிறேன். அப்படி பெருக்குனா என்ன ஆகுது, 100 100, 200 200, இங்கே 2 வந்துடுச்சு. இங்கே 200 200 கேன்சல் ஆகி மீதி 1 தான் இருக்குது. 2:1 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. செம்ம கேள்வியா இல்லையா, அதை மட்டும் பதில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட கேள்வியே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இன்னும் 4 கேள்விகள் தான் இருக்குது. ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்வி, அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. அதனால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ நாங்கள் ஏன் போடுறோன்னா, ஏற்கனவே ஒருவர் இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு வேலை மற்றும் நேரம் வீடியோ போடுங்க அப்படின்னு. அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் செலக்ட் பண்ணி போடுறோம். உங்களுக்கு எந்த டாபிக் வேணும் மேத்தமெட்டிக்ஸில் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து முதல்ல பப்ளிஷ் பண்ணுவோம். அடுத்த கேள்வி, 8 ஆண்களும் 12 சிறுவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்க. 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் சேர்ந்து அதே வேலையை 14 நாட்களில் முடிக்கின்றனர். ஒரு ஆண் மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்? முதல்ல போன கணக்கு மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடுறேன். ஆண்கள் எம்ன்னு வச்சுக்கோமா. 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் சேர்ந்து 10ல் ஒரு பங்கு வேலையை செய்வார்கள். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் சேர்ந்து 14ல் ஒரு பங்கு வேலையை செய்வார்கள். இப்போ இதில் எம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சரை நெருங்கிடுவோம். இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே ஒரு திருத்தம் பண்ணிட்டேன். இங்கே 12ன்னு போடுறதுக்கு பதிலாக 6ன்னு போட்டேன். இப்போ பாருங்கள், 8 12 இது நம்ம பியை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சரை நெருங்கிடுவோம். ஏன்னா எம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கிறேன், 2வது ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்கிறேன். அப்போ என்ன வருதுன்னா 16m ப்ளஸ் 24b இஸ் ஈக்குவல் டு 2/10 1/5ன்னு வரும். 2வது ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்குனா 2 6 18m ப்ளஸ் 24b இஸ் ஈக்குவல் டு 3/14ன்னு வருது. இப்போ பாருங்கள், இதில் இருந்து அதை கழித்தேன் அப்படின்னா என்ன ஆகுது, பி கேன்சல் ஆகிடுது. 18mல 16m போனால் 2m இஸ் ஈக்குவல் டு 3/14 மைனஸ் 1/5 விச் இஸ் ஈக்குவல் டு 70 தான் எல்சிஎம். 5 14 70, 5 3 5 மைனஸ் 14ஆல் இதை பெருக்கணும் அப்படின்னா 14. ஸோ 1/70 இது என்ன, 2m. அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது m இஸ் ஈக்குவல் டு 1/140. m ஒரு நாளில் செய்யும் வேலை 140ல் ஒரு பங்கு. அப்போ m இந்த வேலையை 140 நாட்களில் முடிப்பார். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதுக்கு அடுத்து 2 கேள்விகள் மட்டுமே உள்ளது. இதுவரை நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரியா? எவ்வளோ பெரிய வீடியோ, மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2 ஆண்களும் 7 சிறுவர்களும் ஒரு வேலையை 14 நாட்களில் முடிப்பர். அதே மாதிரி ஃபார்முலா கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. 2 ஆண்களும் 7 சிறுவர்களும்
14 நாட்களில் முடிப்பர். 3 ஆண்களும் 8 சிறுவர்களும் என்ன பண்ணுவாங்க? 11 நாளில் முடிப்பர். ஆனால் கேட்குற கேள்வி என்னன்னா, 8 ஆண்களை வேலைக்கு கூப்பிட்டு 6 சிறுவர்களை வேலைக்கு கூட்டா அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ போன கணக்கில் எம்மும் பியும் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இப்பயும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சேம் ப்ரொசீஜர். எம் இஸ் ஈக்குவல் டு 1/77. லைக்வைஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/154. இப்போ எம்மோட வேல்யூவும் பியோட வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷனில் நாம் சால்வ் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எம்முக்கு பதிலாக 1/77 அண்ட் பிக்கு பதிலாக 1/154 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1/7 வருது. அதாவது ஒரு நாளில் 7 1 பங்கு வேலையை முடிப்பார்கள். அப்போ இந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் 7 நாட்கள். திருப்பி கேள்வி பாருங்க, 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 1 மடங்கு வேலையை 7 நாளில் முடித்தா 3 மடங்கு வேலையை 3ஆல் பெருக்குங்க, 3 7 21 நாட்களில் முடிப்பார்கள். ஆப்ஷன் ஏ. 14வது கேள்வி, 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வயலில் விளைச்சலை 86 நாட்களில் அறுவடை செய்து முடிப்பார்கள். கவனிங்க, வார்த்தை அல்லது. 6 ஆண்கள் மற்றும்னு கொடுக்கல. 6 ஆண்கள் வேலை செஞ்சா ஒரு வேலையை முடிக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு பதிலாக 8 பெண்கள் வேலை செஞ்சா அதே 86 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ 14 ஆண்களும் 10 பெண்களும் வேலை செய்து அதே வயலில் விளைச்சலை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ M/W கண்டுபிடிக்கணும். 6 ஆண்களும் 8 பெண்களும் சமமாக வேலை செய்கிறாங்க. M/W is equal to 8/6 which is equal to 4/3. அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள விகிதம் 4:3. முடிஞ்சுங்களா? இப்போ மொத்த வேலையை நாம் பங்கு போட போகிறோம். மொத்த வேலை எத்தனை பங்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 6 ஆண்கள் 86 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 6 இன்ட்டு எம்முக்கு பதிலாக 4ன்னு போடுங்க, இன்ட்டு 86 which is equal to 24 பெருக்கல் 86. அதுக்கடுத்தது கேள்விக்கு வரோம். 14 ஆண்களும் அடுத்து 10 பெண்களும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சா 14, எம்முக்கு பதிலாக 4ன்னு போடுங்க, 10 இன்ட்டு டபிள்யூக்கு பதிலாக 3ன்னு போடுங்க, which is equal to 4 16 56, 3 10 30, 86 நாட்கள். அப்போ தேவையான நாட்கள் கேள்வி, which is equal to 24 பெருக்கல் 86 இருக்கு பாருங்க, இது divided by 86. So which is equal to 24 நாட்கள். அதாவது மொத்த வேலையை நம்ம இந்த 86ஆல் வகுத்துட்டோம்னா ஆன்சர் வந்துடுது 24 நாட்கள். 24 நாட்கள் ஆப்ஷன் பி. வீடியோவை கடைசி வரை பார்க்கும் உங்களை மனதார பாராட்டுகிறேன். உங்களுக்கு வெற்றி உறுதி. கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து செய்யும் வேலை என்னது? 5M + 2B. ஒரு ஆணும் M + ஒரு சிறுவனும் B செய்யும் வேலையின் 4 மடங்கு. இதை 4ஆல் பெருக்குவதற்கு சமமாக. ஓகேங்களா? இப்போ
ஆண் மற்றும் சிறுவனின் வேலைத்திறன் விகிதம் M/B தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிடலாமே. விச் இஸ் ஈக்குவல் டு 4M + 4B. நம்ம B எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம், M எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். 5Mல 4M போனால் வெறும் M இஸ் ஈக்குவல் டு 4B - 2B 2B. ஸோ M divided by 2 is equal to B divided by 1. அப்போ B விகிதம் கண்டுபிடிச்சாச்சு. 2:1. M 2, B 1, 2:1. ஆப்ஷன் C தான் சரியான விடை. Thank you for watching.